வாங்கடா டே, என்னைய முட்டா பையன் நினைச்சிங்களாடா? தம்பி வாப்பா, இன்னுமா பெட்ரோல் அடிக்கிற? அவ்வளோதாங்க, அஜோ கிளம்பிட்டோம். நம்ம எங்கடா கிளம்பிட்டீங்க நீங்கள் வாட்டுக்கு? இத்தனை நாள் வீடியோ போகாமல் இருந்தால் எங்கே எங்கடா அது முளைச்சி வந்து அப்படின்னா நம்ம ஒரு ட்ரிப் கிளம்பிட்டோம். பாரு நீ மூடுறா டே. பைக் தெரியுதா? ஓகே தான் நினைக்கிறேன். ஓகே தானே? நம்ம வந்து இது பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் தெரியுது, உனக்கு மட்டும்தானே தப்பா தெரியுது. போலாமா? நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டேங்க. எங்கடா கிளம்பிட்டீங்க நீங்கள் வாட்டுக்கு? கிளம்பிட்டு எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. எங்கன்னா அது வந்து சீக்ரெட். என்ன சீக்ரெட்? நீங்கள் வந்து இதிலே பார்த்துருப்பீங்க. அது வேறு என்ன, நீங்கள் வந்து தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோம்னா அமராவதி தாங்க போகிறோம். சரிங்களா? மறக்காம வந்து நம்ம சேனல் புதுசு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கான் ஆன் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து நம்ம அமராவதிக்கு வந்து நம்ம ஊர்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா 34 கிலோமீட்டர் என்னமோ சம்திங். இது கூகுள் மேப்பில் போட்டுருந்துச்சு. பரவாயில்ல, ஒரு அரை மணி நேரத்தில் போயிடுவோம் அப்படின்னு போட்டுருந்துச்சு. நம்ம கொஞ்ச நேரத்துலேயே போயிடுவோங்க. நம்ம ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்துலேயே கிளம்பி போயிடுவோம். இப்போ வந்து நம்ம எந்த வழியாக போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து கொமர்லிங்கம் போகிறோங்க. ஃபஸ்ட்டு வந்து மடத்துக்குளம் போகிறோம். மடத்துக்குளம் போய் அதுலேருந்து அங்கிட்டு கொமர்லிங்கம் போய் கொமர்லிங்கத்துலேருந்து நேராக அமராவதி போவோம். இளையமுத்தூர் வழியாக போய் அமராவதி போகும்னு நினைக்கிறேன். நான் வந்து இதில் பார்த்தேங்க, கூகுள் மேப்பில் தான் பார்த்தேன் அந்த ஊர் பேரெல்லாம். கொமர்லிங்கம் வரைக்கும் எனக்கு வழி தெரியும். அதுக்கு அங்கிட்டு வந்து நம்ம கூகுள் மேப் பயவலையை பார்த்தாங்க போகணும். சரிங்களா? இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஃபஸ்ட்டு மடத்துக்குளம் போயிட்டு மடத்துக்குளத்துலேருந்து அங்கிட்டு உடுமலை போவோம். நம்ம வந்து அமராவதியில் வந்து ஏதோ ஸ்பெஷல்னு சொல்லி இப்போ வரும்போது சொல்லிட்டு வந்துட்டு இருந்தானே, என்னென்னா மீன் அந்த 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 ஆற்று சைடு கிடைக்கிற இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. மீனெல்லாம் வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை போய் அங்கே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அதுக்கு போயிட்டு அமராவதி போயிட்டு ரிட்டன் வரும்போது வந்து ஃபஸ்ட்டு வந்து அமராவதிக்கு முன்னாடியே வந்து நம்ம இதுக்கு போயிடுவோங்க. அது என்னென்னா முதல்ல பண்ணைக்கு போயிட்டு தான் இதுக்கு போவோம். அது வேறு என்ன, அமராவதி அணைக்கே போவோம். அதுக்கப்புறம் ரிட்டன் வரும்போது கொமரங்கத்தில் வந்து ஏதோ பாய் பிரியாணி, ஏதோ பாய் கடை பிரியாணி, அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரியாணி சொன்னாங்க. அந்த கடைக்கு போய் ஃபுட் ரிவ்யூவும் பார்த்துட்டு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கிட்ட நம்ம ஊருக்கு கிளம்பி வந்துடுவோங்க. சரிங்களா? இப்போ வந்து எங்கே வந்துட்டோன்னா மடத்துக்குளத்துக்கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். மடத்துக்குளம் வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம மடத்துக்குளத்து 4 ரோட்டில் தாங்க இருக்கும். இப்போ வந்து ரைட்டில் போனால் உடுமலை போகும், லெஃப்ட்டில் போனால் நேராக பழனி போகும், ஸ்ட்ரெயிட்டாக போனால் கொமர்லிங்கம் போகும். இப்போ வந்து நம்ம எங்கே போகணும், நேராக கொமர்லிங்கம் போகணும். அப்பாடி 2 பக்கம் யாரும் வரல. யாராவே ஐயா வந்துடாதீங்க, குருவாட்டு குறுக்க வராருங்க. ஐயோ. அப்புறம் வந்து இப்போ நேராக நம்ம இந்த லெஃப்ட்டில் இருக்குதுல்ல அந்த கன்சல்ட்டிங்னா நம்ம வந்து இது நம்ம பைக்கு வந்து டெலிவரி எடுத்தோம். கன்சல்ட்டிங்னா நம்ம வந்து நம்ம பயவலையை வந்து செகண்ட் ஹேண்டாக தான் வாங்கியிருந்தோம். அதனால் அது பேர் டெலிவரி கிடையாது. அது பேர் என்ன சொல்லுவாங்க, அது என்னன்னு தெரிஞ்சால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து எனக்கு என்னன்னு தெரில. இந்த சைடு ஃபுல்லாக நிறையா கூட்டமாக இருப்பாங்க. ஏன்னா இங்கிட்ட வந்து ஊர் சைடா, அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து இது இருக்கும், ரயில்வே கேட் இருக்குமா. அதனால் இந்த ட்ரெயினுக்கு போகிறவங்க பஸ் ஸ்டாண்டு வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். அதனால் எல்லா பேரும் இந்த சைடு தான் வந்து நிறையா பேர் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. கொமர்லிங்கத்துக்கு போகிறவங்களும் இந்த சைடு தாங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஆர்ஜிஎஃப் இப்போ வந்து இந்த மைக் குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு வந்து தெரியாதுங்க. ஏன்னா நான் தானே வந்து மோட்டோ விளாக் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அதுக்கப்புறம் அங்கே போய் நான் எடிட் பண்ணும்போது தான் தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து எடிட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நான் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து அங்கே ஒரு மலை தெரியுதுங்களா, ரொம்ப தூரத்தில் ஒரு மலை தெரியுதுங்களா, அது வந்து அது என்ன கொடைக்கானல் மலை. சரிங்களா? கொடைக்கானல் அது எல்லாமே ஒரே வழியாக தாங்க வரும். அது வந்து மூணார் கொடைக்கானல் எல்லாமே ஒரே மலை தான். அந்த ஒரு இடத்த பார்த்து அது வந்து டிஃபர் ஆகும். அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆகும். சரிங்களா? இப்போ யார் அமராவதி போகிறீங்க அப்படின்னு கேட்டால் நான், என் தம்பி, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் போகிறாங்க. சரிங்களா? என்னடா போன டைம் திருமூர்த்திமலை போகும்போது நிறைய போகிறாங்க பார்த்தீங்களா முன்னாடி, இவங்க தாங்க. ஐயோ கையை வேறு எப்படி வைக்கிறது இல்லையே. இவன் வந்து இப்போ வீடியோ எடுக்கிறான்ல, ஆனால் இத்தனை வீடியோ வந்து வளைச்சு எடுப்பாங்க. ஆனால் ஒன்றை கூட வந்து எனக்கு சென்ட் பண்ண மாட்டியா, அவனே வச்சுக்குவியா. அது எதுக்கு எடுக்கிறான்னு அவனுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அவங்க வளைச்சு ஃபோட்டோ எடுப்பேன், ஆனால் நமக்கு சென்ட் பண்ண மாட்டான். அவர் வந்து அந்த மாதிரி ஆள். இப்போ வந்து என்னென்னா நம்ம முதல பண்ணைக்கு போயிட்டு சரியான அட்ராசிட்டி பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து முதல பண்ணைக்கு வந்து போனது எப்போனா சின்ன பையனாக இருக்கும்போது போனது. அந்த இடம்ல அங்கே அந்த ஒரு மலை தெரியுதுங்களா, அந்த மலையெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது அங்கெல்லாம் வந்து விளாண்டுருப்போம். ஏன்னா இங்கே வந்து எங்கள் அத்தை வீடு ஒன்று இருக்கா, அதனால் இங்கே வந்து ஜாலியாக விளாண்டுருப்போம். இந்த பக்கம் தாங்க நிறையா சுற்றிட்டு இருப்போம். ஏன்னா எங்கள் சொந்தக்காரங்க ஃபுல்லாக இந்த சைடு இருக்காங்க. அதனால் அதிகமாக மோஸ்ட்லி வந்து இங்கிட்ட தான் சுற்றிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் தான் ஆனால் எங்கள் வீடு வந்து வேறு ஊர். எங்கள் அத்தை ஊருக்கு வரும்போது நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் நம்ம
அத்தை ஊருக்கு அந்த மாதிரிலாம் போவோம்ல, அந்த மாதிரி இங்கே வர்றதாங்க. சரிங்களா, இங்கிட்டு போனோம்னா ஒரே ஸ்ட்ரெயிட்டாக குமரலிங்கம் போனோம்னா எங்கிட்ட திரும்பவே தேவையில்லைங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு நேராக பிடிச்சோம்னா நேராக குமரலிங்கமும் போயிட்டுருக்கோம். எனக்கு வந்து குமரலிங்கம் வரைக்கும் வழி தெரியும், ஆனால் அதுக்கு மேலே வந்து எனக்கு வழி தெரியாதுங்க. இப்போ வந்து நம்ம முதல்ல பண்ணைக்கு நம்ம பசங்களோட போயிட்டு சரியான அட்ராசிட்டி பண்ணேன். ஆனால் நான் வந்து முதல்ல பண்ணைக்கு வந்து சின்ன வயசில் போனதுங்க. எப்போனா ரொம்ப 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 சின்ன வயசில் போனது. போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். இத்தனை நாள் ரொம்ப நாள் ஆச்சு நான் போய். இப்போ அந்த மலை இருக்குல்ல, அந்தாங்க அந்த மலை தான் வந்து மூணாறு மலையாக இருக்கலாம். பாய் வேறு வளருது. இது சைடில் ஃபுல்லாக கருகி போச்சுப்பா இடம்லாம். தென்னை மரம் போட்டிருக்காங்க, இருந்தாலும் அந்தளவுக்கு இதாக இருக்க மாதிரி தெரியல. கைஸ், அப்போ வந்து நம்ம இதுக்கிட்ட வந்துட்டேன் நினைக்கிறேன். குமரலிங்கம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். யாருப்பா அது? குமரலிங்கம். ஆமாங்க, குமரலிங்கம் வந்துட்டோம். இப்போ வந்து இங்கே வந்து எங்கள் அத்தை வீடு இருக்குன்னு சொன்னல, எங்கள் அத்தை வீட்டு வந்து காட்டுறேன். சரிங்களா, நம்ம வந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு போக வேணாம். நம்ம வந்து சும்மா அப்படியே மேலே அப்படியே போயிட்டு அப்படியே அங்கிட்டு போயிடுவோம். மேலப்பில் போயிட்டுனா இருங்க யாரா வராங்களா? வராரு நின்று போய்க்குவோம். இப்போ வந்து அங்கே எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டு என்ன வராரா? நல்ல வேலை பார்த்தேன். அங்கே போயிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போக வேண்டாம். நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது அந்த வந்து எங்கள் அத்தை வீட்டை மட்டும் காட்டுறாங்க. சரிங்களா, இவங்கள்ட்ட வந்து சொல்லக்கூடாது. அவனுங்களாம் போட்டு இருங்க, நம்ம மாட்டுக்கு லெஃப்ட் எடுத்து போயிடுவோம். அவனுக்கு தெரியும் நம்ம லெஃப்ட் தான் போவோன்னு, தெரிஞ்சுட்டு போகிறாங்க வரையும் நமக்கு முன்னாடி. பார்ப்போம் கரெக்டாக போகிறாங்களா போக மாட்டாங்களான்னு பார்ப்போம். இந்த லெஃப்ட்டு தாங்க எடுக்கணும். அவனுக்கு அடுத்து போகிறானுங்க லூஸ் போயிலுங்க. சரி, நம்ம போயிட்டு அப்படியே காட்டிட்டு அங்கிட்டு அந்த சைடு போய் ரைட் போகணுங்க. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் வழி தெரியுது RGF. ஏன்னா நான் வந்து அப்போ பஸ்ஸில் இதுலாம் போயிருக்கோம்ல, அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் வழி தெரியுது. அது ரொம்ப தெரியல. ரொம்ப தூரம் போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம மாட்டிக்குவோம். இந்த இப்போ லெஃப்ட்டில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் வந்து எங்கள் அத்தை வீடு. நம்ம போவேணாம், போனால் பிடிச்சிக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம விளாகே கெட்டு போகாது, லேட் ஆகிரும். நம்ம போய் அங்கே சுற்றி பார்த்துட்டு வரணும், அதனால் ரொம்ப லேட் ஆகிரும். நம்ம போய் அங்கே போய் நிற்போம், அவங்க பசங்க வரட்டும். சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்க, பசங்களாம் வந்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எங்கே அமராவதியை நோக்கி ஒரு பயணம் கிளம்பியாச்சு. ஆனால் அமராவதி வந்து எந்த வழியாக போகிறோம்னா, இப்போ நம்ம வந்த பார்த்தீங்களா, அந்த வழி வந்து ரொம்ப தப்புங்க. அந்த சைடு போகக்கூடாது. நான் வந்து அப்பயே சொன்னல, சின்ன வயசில் போனது எனக்கு வந்து வழி தெரியாது, அந்த பஸ்ஸில் போனது அப்படின்னு சொன்னல, அதனால் எனக்கு வந்து இன்னும் வழி தெரியல. அங்கிட்டு போகக்கூடாது. நம்ம ஒரு ரோட்டில் வந்து அந்த ரைட்டு போய் வளைஞ்சு வந்தோம்ல, அதில் வந்து லெஃப்ட் போகணும். லெஃப்ட்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகணும். நம்ம வாட்டுக்கு ரைட்டு திரும்பி வந்துட்டோம். சரி, பரவாயில்ல. நம்ம வந்து எங்கிட்ட வந்து சுற்றி தானே பாட்டு போகிறோம், அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருப்போங்க. சரிங்களா, இந்த ரோட்டில் போய் ஏதோ கல்லாவரம் அந்த ரோடு போய் தான் போகணும்னு நினைக்கிறேன். இந்த இது கொடிப்பாடம் இருக்குது இல்லைங்க, கொடிப்பாடத்தில் ஒரு பாட்டு எடுத்திருப்பாங்க. அது என்ன பாட்டு? ஏதோ ஒரு பாட்டு, அந்த பாட்டு வந்து தெரில. அது வந்து ஒரு கல் இருக்கும், அந்த கல் வந்து அந்த இடத்துல தான் இருக்கும். போகிற வழியில் வந்து காட்டுற RGF. சரிங்களா, மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் ஆன் பண்ணிட்டுருங்க. அப்புறம் தான் வந்து நம்ம லைஃப்லையும் சரி ரோட்லேயும் சரி நம்ம வந்து ஒன்றா ட்ராவல் பண்ண முடியும். இது ஒரு டைலாக பிடிச்சிட்டேங்க நான். இந்த கார்காரன்னு என்னப்பா வழி கூட விட மாட்டேங்கிறாரு. பரவாயில்ல, அவரே என்ன பண்ணுவார். ஆனால் எனக்கு வந்து கார் ஓட்ட தெரியாது RGF. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு நமக்கு பைக்கு தான் ரொம்ப பிடிக்குமா, அதனால் கார் வந்து நான் ஓட்டியே பழகலை. அது மூலம் ஓட்டி பழகிறதுக்கான சந்தர்ப்பம் அமையலை. நம்மள்ட்ட வந்து காரும் கிடையாது, அதனால் ஓட்டியும் பழகலை. எனக்கு என்ன தோணுதுன்னா, கார் ஓட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் செட் ஆகிருச்சு. நம்ம வந்து பைக்கை வந்து நம்ம கைக்குள்ளே இருக்குது, அதவே கொண்டு போய் ஒவ்வொருத்தங்க சொல்லுவாங்கன்னா, கார் வந்து நம்மள்ட்ட ஒரு 2 அடி தள்ளி இருக்கும், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்ல. அது வந்து கஷ்டம். நம்ம வந்து எதுக்கு தேவையில்லாமல் கற்றுக்கிட்டு அப்படின்னு தோணுது. பார்ப்போம். ஃப்யூச்சரில் வந்து கற்றுக்கணுங்கிற ஃப்யூச்சரில் வந்து என்னடா இத்தனை ஸ்பீடு பிரேக் போட்டு வச்சுருக்காங்க, இங்கே என்ன சொல்லிட்டு இருந்தா, ஃப்யூச்சரில் வந்து கற்றுக்கணுங்கிற இது கட்டாயம் இருந்தால் நம்ம கற்றுக்குவோம். இல்லைன்னா அதை நம்ம பைக்லேயே நம்ம சுற்றிட்டு இருப்போம். ஏன்னா ஒருத்தங்களை லவ் பண்ணால் போகுங்க, இருக்கிறவங்கள பூரா கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம எந்த வழி போயிட்டுருக்கோம்னா, இந்த கோட்டை மாரியம்மன் வழி கோயில் இருக்குல்ல, அந்த வழியாக தாங்க போயிட்டுருக்கோம். நம்ம வந்து அந்த குமரலிங்கம் இந்த சைடு சுற்றி அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும், அந்த கோட்டை மாரியம்மன் சைடு தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த கோயிலுக்கு வந்து ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் எங்கள் சொன்னல எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு இங்கே வருவோங்க. வந்தால் வேறு லெவலில் இருக்கும். இங்கே வந்து நாங்கள் பூவாரெலாம் எடுத்துகிட்டு இருப்போம். நான் எடுக்க மாட்டேன், எங்கள் அப்பா எடுப்பார். இருங்க, அந்த பாலம் ஒன்று இருக்குல்ல, அந்த பாலத்துலேருந்து லெஃப்ட் பார்த்தோம்னா தெரியும், அந்த நாங்கள் வந்து பூவால் எடுத்துகிட்டு போகிற வழி வந்து தெரியும். நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா, இந்த பாலத்தில் ஃபஸ்ட்டில் வந்து இங்கே வந்து கூட்டம் சரியான கூட்டமாக இருக்குங்க. இங்கிட்ட போகவே முடியாது. இது ஃபுல்லாக போலீஸ் வந்து செக் போஸ்ட் போட்டுருவாங்க. அதனால் நம்ம வந்து திருமணம்ல ஒரு இடத்துல ரைட்டுன்னு சொல்லிட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ரைட்டில் திரும்பி போனோம்ல, அந்த இடத்துல வந்து அங்கே சொன்னேன்ல, நான் வந்து பூவால் எடுத்துகிட்டு போகணும். இருக்க பக்கத்தில் போய் காட்டுறேன். அங்கே தாங்க வந்து நாங்கள் பூவால் எடுத்துகிட்டு போவோம். பூவால் எடுத்துகிட்டு அப்படியே மேலே தூக்கிட்டு வருவோம். ஆனால் நான் எடுக்க மாட்டேன், எங்கள் டாடி எடுத்துகிட்டு வந்துடுவார். அதெல்லாம் எடுத்து கையை யார் சுட்டுக்கிறது. எந்த கோயிலுக்குன்னா இருங்க, இங்கேருந்து பார்த்தோம்னா அங்கே தெரியுங்க. அதான் அந்த கோயில் இருக்குல்ல, இது ஒரு வழி தாங்க அந்த கோயிலுக்கு போகிற ஒரு வழி. ஆனால் இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ் கிடையாது. இந்த அங்கிட்டு போனோம்னா அதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் அப்பா. ஆனால் இந்த சைடு ஊர் சைடு பூரா ஸ்பீடு பிரேக்லாம் பெருசாக போட்டு வச்சுருக்காங்கப்பா.
கொஞ்சம் சிறுசாக தான் போட்டு வச்சுருந்தேன். எங்களை நாங்களும் ஸ்லோவாக தாங்க போயிட்டுருக்கோம். இங்கே இதாங்க வந்து இந்த லெஃப்ட்டில் இருக்குல்ல, இதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ். கைஸ், இந்த நம்ம அமராவதி போகல அப்போ வந்து எனக்கு சின்ன வயசில் வந்து அந்த ஞாபகம்லாம் இருக்குங்க. நாங்கள் வந்து அமராவதி போன வழி அது எப்படின்னா அந்த மலையாக இருக்கும். அதெல்லாம் வந்து இருக்கான்னு வேறு தெரியல. எனக்கு வந்து இன்னொரு என்ன டவுட்னா, அந்த வழி தானா அப்படின்னு ஒரு டவுட்டு. அதுதான் பிரச்சனை. சரி பார்ப்போம் அங்கே போயிட்டு. அது என்னென்னா, அது மூலம் இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நம்ம கோப்ரோ வேறு வாங்க போகிறோங்க. சரிங்களா? கோப்ரோ வந்து எப்படி இருக்குன்னு வேறு தெரியல. மைக்கு வந்து என்ன பண்ணுறோன்னு தெரியல. கோப்ரோ இவங்க இப்போ பின்னாடி வராங்கல்ல, இவங்களை வந்து நம்ம முந்தி போயிட்டோம்னா அப்படியே நம்ம போயிடுறாங்க. இப்போ பாருங்களேன், நம்ம ஒரு 30-40 தான் போயிட்டுருக்கோம். ஆனால் பின்னாடி வரவே மாட்டானுங்க. நம்ம போய் நின்று இவங்களை கூப்பிட்டு போக வேண்டியதாக இருக்குது. அதோ இருக்கப்பா அந்த மலையெல்லாம் எனக்கு வந்து சின்ன வயசில் அங்கே போன ஞாபகம் இருக்குங்க. அந்த மலை சைடெலாம் இருக்கும்ல, அது வந்து சின்ன வயசில் போன ஞாபகம் இருக்குது. அந்த மலையெல்லாம் இருந்தால் வேறு லெவலில் இருக்குது. அது மலை தானே? ஆமாம், மலை தான். அந்த சைடில் வந்து எப்படின்னா மலையை ஒட்டின மாதிரியே அந்த வழி போகுங்க. சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து சின்ன வயசில் RGF அந்த மலை இருக்குல்ல, அந்த மலை டாப்புக்கு வந்து ஏறி போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்துச்சு. அதெல்லாம் பார்ப்போம் அதெல்லாம். இப்போ என்னென்னா இப்போ நான் வந்து நம்ம RGF எல்லாத்துலேயும் சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி கார்னரிங் இருக்குல்ல, இந்த பெண்டு திரும்பல அதில் வந்து மண்ணு குட்டி வச்சுருக்காங்க நிறைய இடத்துல. என்னப்பா இது? இதெல்லாம் இருக்குது, குளம்லாம் இருக்குது. குளத்தில் மாடெல்லாம் மேய்து RGF. உங்களுக்கு தெரியுதுங்களா? தெரியுமான்னு தெரில. இது வேறு சும்மாவே தூரமாக தான் காட்டும் ஐஃபோனு. இது எப்படி காட்டுன்னு தெரில. இதெல்லாம் இருக்குப்பா, ஓடம்லாம் இருக்குது. வேறு லெவலில் இருக்குங்க. திருமூர்த்தி மலையில் இதே வியூ வந்து நான் பார்த்தேன் ஒரு டைம் போகும்போது. ஆனால் திருமூர்த்தி மலையில் வந்து அணை இருந்துச்சு. இங்கே வந்து அணையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்கிட்டு போனால் தாங்க அணை. இப்போது அங்கே ஒரு மலை தெரியுதுங்களா? ஸ்ட்ரெயிட்டாக லெஃப்ட்டில் வந்து லைட்டாக தெரியுதுல, அந்த மலை அது ஃபுல்லாக ஒரே மலை தாங்க. திருமூர்த்தி மலை, இந்த ஆலியார் டேம், இதெல்லாம் வந்து ஒரே மலை தான் நினைக்கிறேன். எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியல. நான் வந்து கூகுள் மேப்பில் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. இப்போது அங்கே ஒரு மலை தெரியுதுங்களேங்க, அந்த மலையை ஒட்டி தான் நம்ம போவோம்னு எனக்கு என்னோட 7வது அறிவு சொல்லுது. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அதை ஒட்டி தான் போவோம். அதை ஒட்டி போனால் வேறு லெவலில் இருக்குது. ஐயோ ஆமாப்பா, நம்ம வந்து அந்த மலையை ஒட்டி தான் போகிறோம் போல். எனக்கு தெரிஞ்ச அந்த ரோடு வந்து அந்த மலையை ஒட்டி போகும். எனக்கு வந்து அந்த சின்ன வயசு ஞாபகம் இருக்குங்க. அந்த மலையை ஒட்டிட்டு போகிற மாதிரி நான் வந்து எட்டி பார்த்துட்ருப்பேன். டம்பாக்குள்ளேருந்து எட்டி பார்த்துட்ருப்பேன். அந்த மலை மேலே ஒரு நாள் நான் ஏறணும் அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்துட்ருப்பேன். ஆனால் அந்த மலையில் வந்து வழியும் இருக்கும் ஏறுறதுக்கு. ஆனால் அலோவ் பண்ண மாட்டாங்க. எப்படி அலோவ் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஏறி எங்கேயாவது விழுந்தோம்னா கீழே வந்து இருப்பாங்கள்ல, அந்த மலை கீழே குடியிருப்பாங்களே, அவங்கள வந்து பிடிச்சிக்குவாங்க. அதனால் எனக்கு அவங்க ஏற வர்றதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. வேணால் சும்மா நம்ம நின்று வேணால் பார்ப்போம். அங்கே போயிட்டு நம்ம நிற்க முடியுமா, நின்று பார்க்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் அங்கே நின்று பார்ப்போங்க. சரிங்களா? இந்த வழி வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி இருக்குங்க. ஆனால் வந்து டக்குன்னு அப்படியே ஒரே ஒரு யூட்டன் திரும்புது. இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம போகிறோம்ல அப்படியே டக்குன்னு ஒரு யூட்டன் திரும்பும். அதுதான் நம்ம ஆனால் அந்த வழியில் வந்து நாங்கள் இப்போ இல்லை, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து இதில் வந்தோம். அது என்ன இப்போ சொன்னோன்னே டெம்பாவில் தான் வந்தோம். அது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்ததா ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்ததானே தெரில. RGF ஒரே குழப்பமாக இருக்குதுங்க. ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்த மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல. ஆனால் நம்ம முதல் பணிக்கு வந்து நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்தது. எப்படின்னா நான் குழந்தையாக இருக்கும்போது வந்தது. குழந்தையானா ரொம்ப குழந்தையா இல்லை, ஒரு 5-6 வயசில் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்க. இருங்க அவங்க வரட்டு பார்ப்போம். கைஸ், இப்போ வந்து நம்ம எதுக்கு இங்கே நின்னோம்னா பசங்களை கூப்பிட்றதுக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம மைக் வந்து ஒழுங்காக கேட்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம் தாங்க நின்னோம். ஆனால் பரவாயில்ல. மைக் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் கேட்டுட்டு இருந்திருக்கு. இப்படியே மைக் வந்து கேட்டுச்சுன்னா பரவாயில்ல. இதுக்கப்புறம் நம்ம விளாக் வேறு லெவலில் பண்ணலாம் இந்த மைக்கை வச்சுக்கிட்டு. ஆனால் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏதாச்சும் ஒரு குறைகள் நிறைகள் இருந்தால் கொஞ்ச நாள் நம்ம கோப்ரோ வாங்கிட்டு வேறு லெவலில் பண்ணிடுவோங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தாங்க அந்த ருத்ராபாளையம் மண்டமா, இங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் அமராவதி டேம் போகிறதோட அந்த விளாக் வந்து முடியும். இது கல்யாணம் போலையப்பா, அப்படியே போய் சாப்பிட்டு போயிடுவோமா? வேணாம். நம்ம ஊர் விட்டு ஊர் வந்து கடைசியில் கைப்பிடியாக பிடிச்சிட்டாங்கன்னா வேறு லெவலில் இருக்குல்லைங்க. இந்த மலை கைப்பிடியாக பிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளோதான், இங்கே டபுளால் விட்டு பட்ட முடியாது. ஆனால் நல்லாயிருக்கு. கட்டவுட்லாம் வேறு லெவலில் வச்சுட்டு அந்த மாதிரி. இந்த விளாக் வந்து நம்ம அமராவதி போகிற வரைக்கும் தாங்க நிற்கும். அமராவதி போக மாட்டோம், முதல்ல பண்ணைக்கு போகிற வரைக்கும் இந்த விளாக் இருக்கும். அடுத்த விளாக் வந்து நம்ம முதல்ல பண்ணையில் போய் என்னென்ன அட்ராசிட்டி பண்ணோம் அப்படிங்கிறதா இருக்குது. மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கான் ஆன் பண்ணிட்டுருங்க. ஏன்னா எனக்கு என்னோடய மைண்ட் செட் வந்து தோணிடுச்சுங்க, இந்த விளாக் வந்து இப்படி போடுவோம் அப்படின்னு சொல்லி மைண்ட்லேயே வந்து செட் பண்ணி வச்சிட்டேன். சரி, இந்த விளாக் வந்து இப்படி போடுவோம், அந்த விளாக் வந்து அப்படி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு லெவலில் இருக்குல்ல. இந்த மாதிரி வியூவில் வந்து நான் எப்போ பார்த்தேன்னா இங்கே பார்த்தேங்க. நம்ம ஊட்டி போகிறோம்ல, ஊட்டி போகும்போது இதே மாதிரி ஒரு ரோடு வரும். ஆனால் இது மாதிரில இந்த ரோடே வந்து இந்த மலை சைடு திரும்பி இருந்தால் இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபுல்லாக ஊட்டி மலையாக இருக்கும்.
சென்ட்ரலில் மட்டும் ஒரு ரோடு போகுங்க. ஆனால் ஊட்டி வந்து வேறு லெவல். ஆனால் அந்த ஊட்டி போகும்போது நம்ம வந்து இது சேனல் வந்துலாம் ஸ்டார்ட் பண்ணல. நான் வந்து எங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோடு போனேங்க. அதுவும் வந்து நம்ம பையனை தூக்கிட்டு தான் போயிருந்தேன். இப்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கேன்ல, இப்போ பின்னாடி ஒருத்தர் 2 பேர் வந்தானு இல்லை, வரவே மாட்டானுங்க. நம்ம வந்து இப்போ எத்தனை போயிட்டுருக்கோம், ஒரு 60 தாங்க போயிட்டுருக்கோம். 60 கூட இல்லை, 58 அது அந்த ரேஞ்சு தான் போயிட்டுருக்கோம். ஆனால் வரவே மாட்டானுங்க. நம்ம வந்து இவனுங்களை நின்று பொண்ணை கூப்பிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போனால் தான் இவனுக்கு வருவானுங்க வெண்ணையை. ஆனால் ரோடு வந்து வேறு லெவலில் இருக்குல்ல ஜிஎஃப். சும்மா அப்படியே வளைஞ்சு ஜாலியாக இருக்குது. யாருமே இல்லை, ஒரு நிறையா வண்டி வரல. நம்ம வாட்டுக்கு எவ்வளோ ஸ்பீடு வேணால் போகலாம். இதில் வந்து ஒரு நாள் இது நம்ம சூப்பர் பைக் வாங்கிட்டு வரணுங்க. சூப்பர் பைக் வாங்கிட்டுலாம் வந்தோம்னா வேறு லெவலில் இருக்கும். அப்படியே அதோட எக்ஸாஸ்ட் சவுண்டு வந்து கொளுத்தும். ஒரு நாள் வருவோம் சரிங்களா. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்படின்னா லைஃப்லையும் சரி நம்ம ரோட்லேயும் சரி நம்ம வந்து ஒன்றா ட்ராவல் பண்ண முடியும். நான் இப்போ இனிமேல் என் லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு அப்டேட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருங்க. என்னப்பா இங்கே ஒரு பாலம் இருக்குது, வேறு லெவலு. எல்லா பக்கம் ஒரு பாலம் இருக்குதுங்க. இந்த வந்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 5-6 கிலோமீட்டர் தான். இந்த மலை வந்து எனக்கு அப்படியே இந்த அது என்ன படம், அழகிய தமிழ் மகனில் தளபதிக்கு வந்து அந்த ஒவ்வொரு விசுவல்ஸாக வரும்ல, அந்த மாதிரி எனக்கு வருதுங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் வர. ஐயோ வேறு லெவல்ப்பா. எல்லா பக்கம் தென்னை மரம் ஃபுல்லாக இது தோட்டம் தான். இப்போது நம்ம ஊர் இருக்குதுங்க, நம்ம ஊர்லேயும் அதே மாதிரி தான். நம்ம ஊருக்குள்ளே போயிட்டோம்னா ஃபுல்லாக எப்பா இத்தனை ஸ்பீடு பிரேக் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஊருக்குள்ளே போயிட்டோம்னா இதே மாதிரி தாங்க. எல்லா பக்கம் இயற்கை இதுங்க மட்டும்தான் இருக்கும். ஃபுல்லாக விவசாயம் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்போமா. அதனால் நம்ம ஊரோட ஃபீல் வந்து லைட்டாக தருது. ஆனால் இப்போ 2 பேர் பின்னாடி வந்தானுங்க. எங்கே நம்ம வந்து நின்று கூப்பிட்டு போக வேண்டியதாக இருக்குதுங்க. இப்போ வந்து வீடியோ ஆங்கிள் வந்து மசுறு மாதிரி இருக்கா. இந்த வீடியோ ஆங்கிள் வந்து அப்பா இப்போ அந்த முன்னாடி ஒரு வியூ இருக்கு பாருங்களேன், அது வந்து அப்படியே ஊட்டி வியூங்க. இந்த நீங்கள் ஊட்டி போயிருந்தீங்கன்னா தெரியும், அதே வியூ தான். இப்போ அவங்க வர்றாங்களா, நம்ம எவ்வளோ நேரம் தான் நின்று அவங்கள கூப்பிட்டு போகிறது. எப்பா நம்ம போகிறதே 60 இதில் தான் போகிறோம். அவங்க நம்மளோட சிசி அதிகமான பைக் தான் வச்சுருக்காங்க. ஆர்ஜிஎஃப் இதில் ஹைலைட் என்னென்னா, அவங்க வந்து நம்மளோட சிசி வந்து அதிகமான பைக் தான் வச்சுருக்காங்க. அதை வச்சுட்டு நீங்களால் வர முடியல. நம்ம மெதுவாக நின்று இவங்களை கூப்பிட்டு போக வேண்டியதாக இருக்குது. இது வந்து வேறு ஃபாரஸ்ட் ஏரியா ஆர்ஜிஎஃப். என்னென்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியாங்களா. இங்கே வந்து ஏதோ புலிலாம் சுத்தம் சொல்லியிருந்தாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வரும்போது ஒரு போர்டு பார்த்துருப்பீங்க, அதில் வந்து புலியெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இங்கே வந்து என்னை வந்து ஒரு புலி பிடிச்சிட்டு போனால் கூட இது என்னை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லைங்க. இவனு 2 பேர் வருவானுங்க, இவனுங்க தான் புலி கூட ஃபைட் பண்ணி காப்பாற்றுவோன்னு பார்த்தா இவனை காப்பாற்றுறதுக்கே நான் வரணும் போல். ஆனால் வேறு லெவலில் இருக்குவேன். எனக்கு தெரிஞ்ச இந்த அந்த மலைக்கு கீழே தாங்க இது அமராவதி டேம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். அப்படி தான் இருக்கணும். பார்த்துக்கோ எதாக இருந்தாலும் நம்ம சமாளிப்போம். நம்மளால் முடியாதுதா, இந்தமாரி இவங்களுக்காக பொறுத்தோம்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஆர்ஜிஎஃப் லைட்டாக மழை வர மாதிரி ஒரு ஃபீலுங்க. மேலே வருங்களேன் மேகத்தை, மழை வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. காய்ஸ் இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே வந்துட்டோம், ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஃபாரஸ்ட் கிடையாது, அந்த இது இருக்கும்ல, அந்த அமராவதி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தாங்க சரிங்களா. அமராவதி அணையை சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். இப்போ நம்ம அதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். இங்கிட்ட ஃபுல்லாக இது வனவிலங்கு இது நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கான 10 பொருத்தம் பக்காவாக இருக்குங்க. அப்பா ஆனால் இந்த சைடு ஸ்பீடு பிரேக் வந்து கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆர்ஜிஎஃப் யாராவது வந்தீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்லோவாக வாங்க. ஸ்பீடு பிரேக்லாம் எப்படி எங்கே இருக்குன்னே தெரியல. ஆனால் இங்கிட்ட வந்து இந்த வனவிலங்குலாம் போகிறதுக்கு நம்ம டிஸ்கவரி சேனலில் பார்ப்போம்ல, அந்த மாதிரி இடமாவே இருக்குல்ல. இப்போ நம்ம இப்படி போயிட்டுருப்போம், டக்குன்னு இப்படி கிராஸ் பண்ணி ஒரு இது போகும். ஆனால் ஏதாச்சும் வந்து பிடிச்சதுன்னா க்ளோஸ், நான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் என் வண்டியை தூக்கி நான் பறந்துடுவேன். அம்மலாம் தோர்த்தி பிடிக்க முடியாது சரிங்களா. அழுத்தி பிடிச்சிட்டு எவ்வளோ சந்தா இருந்தாலும் பூந்து ஓடிடுவேன், அது வேறு விஷயம். கைஸ் இப்போ வீடியோ ஆங்கிள் வந்து ஏதாச்சும் தப்பாக இருந்தால் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுங்க. ஆனால் அந்த வீடியோ ஆங்கிள் வந்து நான் வச்சு தரலைங்க. பின்னாடி ஒரு 2 பேர் இப்போ நம்ம அங்கே மரத்தை குளத்துட்டு வரும்போது நம்மளை கிராஸ் பண்ணி போனாங்க, அவனுக்கு 2 பேர் தான் வீடியோ ஆங்கிள் வச்சு கொடுத்தானுங்க. வந்துட்டோம் போலையாப்பா, வேறு லெவலில் வந்துட்டோம். இங்கே போகிறப்பா அது என்னமோ குறைய சொல்லுவாங்களே. இருங்க இப்போ நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். ஆஜி இப்போ உங்களுக்கு தெரியுதாங்க, இங்கே வருங்களேன் குரங்கு. இது என்ன குரங்கு, சிங்கவால் குரங்கா? ஆனால் இவன் எப்படி பார்க்குறியா நம்மளா? இங்கே அங்கே எல்லா பக்கம் இருக்குங்க, நிறைய இருக்கப்பா. நம்ம பசங்க ஓடிக்கான் அவன் நம்மளை பார்த்துட்டு. வால் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. யாரா நீங்களா? இவன் என்னடா யூடியூப்பில் பார்த்ததுங்க, இப்போ தான் நேரில் பார்க்குறேன். மரத்து மேலே நிறையா பேர் இருக்கானுங்க. அது தெரிஞ்சுல ஏதாச்சும் வாங்கி வந்துருக்கலாமே. இவனுக்கு இன்னைக்குள்ள வரமாட்டாங்க. தெரியும், இதான் முதல்ல பண்ணுன்னு நினைக்கிறேன்.
நம்ம மறக்காமல் இது நம்ம உள்ளே போய் விசிட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச முதல்ல பண்ணக்குள்ள யாருமே இல்லை போலையப்பா. பைக் ஆஃப் பண்ணமா ஃபோன் இருக்கு. ஏதாச்சும் நம்மள்ட்ட ஒன்றுமே இல்லையே சாப்பிட்றதுக்கு. எப்படி இருக்காங்க வரீங்களே? அங்கே வருங்க, அங்கே ஒரு மரத்து குட்டி பையன் ஹெல்மெட்டை கழட்டி கையில் வச்சுட்டு வராங்க. சரி ஓகே இருங்க, இதெல்லாம் நம்ம முடிச்சுட்டு நம்ம முதல்ல பொண்ணுக்குள்ளே போயிட்டு லாக் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஏண்டா ஏண்டா நானே 20ல் தான் வரேன், நீங்கள் எத்தனைலடா வந்தீங்க? அங்கிருந்து அழைச்சிட்டு அங்கே வர சிங்கவேல் குரங்கு